த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு விவகாரம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் இந்த விவகாரம் தான் பெரும் பேசு பொருளா இருந்தது. அட, தமிழ்நாட்டிலேயே அப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இந்த வழக்கை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவுடைய நாடாளுமன்றம் வரைக்கும் இந்த விவகாரம் எதிரொலிச்சுது அப்படின்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த விவகாரத்தை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியும், குறிப்பா அப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் நடத்தின அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசியல். கிட்டத்தட்ட அவங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளையுமே சிபிஐ, பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் கேட்ட சிபிஐ விசாரணையருடைய அறிக்கையில அவங்க சொன்ன அத்தனை பொய்களுமே உடை தெரியப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்தை தமிழ்நாட்டுக்காரவங்க யாரும் அந்த அளவுக்கு மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா அந்த நேரத்துல தான் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மைக்கேல்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்த 17 வயதான லாவண்யா அப்படின்ற மாணவி அவங்க வீட்டுல தற்கொலை செஞ்சு உயிரிழந்துட்டு இருந்தாங்க. இதை பத்தின விஷயங்களை முழுமையா பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல என்ன நடந்தது? அந்த மாணவி அந்த ஸ்கூலோடைய ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அப்புறம் சித்தி தான் இருக்காங்க, அம்மா இல்லை. அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த அந்த மாணவி ஒரு நாள் அந்த 2022 ஜனவரி மாதத்துல திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு. வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு இருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மாணவி தொடர்ச்சியா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரத்த வாந்தி அப்படின்றது எடுக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்ட விசாரணை நடத்தும் போது, ஆமா நான் பூச்சி மருந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏமா பூச்சி மருந்து குடிச்சேன்னு கேட்கும் பொழுது சகாய மேரி அப்படின்ற பேரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பேர்ல இருக்கக்கூடியவங்க அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூலுடைய விடுதி காப்பாளராக இருந்திருக்கிறாங்க. ஸோ பேரு சகாய மேரி, அவங்க கிறிஸ்தவ. அந்த பொண்ணு படிச்சது கிறிஸ்தவ மிஷினரி பள்ளி. ஸோ அங்க இருந்தவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. உடனடியா இந்த விஷயம் வெளியே கசிஞ்ச உடனே பாரதிய ஜனதா கட்சியும் விஸ்வ இந்து பரிஷத் மாதிரியான தீவிர வலதுசாரி அமைப்புகளும் இல்ல இந்த விஷயத்துல கட்டாய மதமாற்றம் நடந்திருக்கு, மதமாற்றம் செய்ய சொன்னதுனாலதான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்களாவே வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பகுதியை சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய முத்துவேல் அப்படின்றவரு அந்த பொண்ணை நேர்ல போய் பார்த்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த பொண்ணை நேர்ல பார்த்து அந்த பொண்ணு பேசினதை வீடியோவா ரெக்கார்ட் பண்றாரு. அதை சோசியல் மீடியாலையும் போட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிக்குது. குறிப்பா பாஜகவுடைய அப்ப மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறது, சாலை மறியல் போராட்டம் நடத்துறது அப்படின்றத பெரிய அளவுல பண்ணாரு. நாடாளுமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ நடந்துகிட்டு இருந்த சூழல்ன்றதுனால அப்போ இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவுல எதிரொலிச்சுது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பாஜகவுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி மாதிரியான அமைப்புகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்தை முற்றுகையிட்டு பெரிய அளவிலான போராட்டங்கள்லாம் நடத்தப்படுது. இந்தியா முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவும் குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்துறாங்க. பாருங்க, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்லயே இப்படி நடக்குது அப்படின்னா உங்க மாநிலங்கள்லாம் இப்படி நடக்காதா? நீங்க உங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிகளை எல்லாம் கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொளுத்தி போட பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது, ஒரு ஒரு அமைதியின்மை அப்படின்றது சமூகத்துல ஏற்படுது. கடைசியா அந்த பொண்ணுடைய உடல் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. இது சம்பந்தமா அந்த பொண்ணுடைய அப்பாவான முருகானந்தம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஒரு தீர்ப்பு வழங்கினார்ல நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன், அப்பவும் அவரே தான் இந்த வழக்கை விசாரிச்சு, இல்ல தமிழ்நாடு காவல்துறையினர் இதை விசாரிச்சா சரியா வராது, நான் சிபிஐ விசாரணைக்கு மாத்துறேன் அப்படின்னு மாத்திடுறாங்க. சிபிஐ விசாரணை மாத்துறது தான் பாஜகவுடைய மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்றதுனால அதுக்கப்புறமா அந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமுங்கி போக ஆரம்பிச்சது. ஆனா 3 ஆண்டுகள் கழிச்சு இப்ப இந்த விவகாரம் மீண்டும் பூதாகரமா எழத் தொடங்கியிருக்கு. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படியே எதிர்மாறான ஒரு விஷயமா நடந்திருக்கு. சிபிஐ இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல ஒரு அறிக்கை அப்படின்றத தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. என்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த நிலை அறிக்கை அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.
அந்த நிலை அறிக்கையில தான் பல திடுக்கிடக்கூடிய உண்மைகள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல்ல இந்த விஷயம் குறித்து நாங்க 3 ஆங்கிள் விசாரணை நடத்தணும். ஒண்ணு, மத மாற்றம் நடந்ததா? 2வது அந்த பள்ளியுடைய சூழல். 2வது அந்த பொண்ணு லாவண்யாவுடைய குடும்ப சூழல். ஏன்னா சித்தி இருக்காங்க அப்படின்றதுனால சித்தி கொடுமை மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருந்துச்சா அப்படின்றதையும் விசாரணை நடத்த வேண்டி இருந்ததுனால இந்த 3 விஷயங்கள் குறித்து நாங்க விசாரணை நடத்தி இருக்கிறோம் அப்படின்ற சொன்னதோடு மட்டும் இல்லாம அதோடைய முக்கியமான கிரக்ஸ் பாயிண்டையும் கொடுத்திருக்காங்க. அதைத்தான் இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். முதல் விஷயம், அந்த பொண்ணு கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்துல இருந்துதான் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியிருக்காங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? அந்த பள்ளியுடைய விடுதி காப்பாளரான சகாய மேரிக்கு அவங்களுடைய ஹெல்பர்ஸ் நிறைய பேர் இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால கணக்கு வழக்குகளை பார்க்கறது, லெட்ஜர்ஸை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு அந்த பள்ளியில படிச்ச மாணவிகளையே தான் அந்த பொண்ணு அந்த லேடி பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுல குறிப்பா இந்த லாவண்யா அப்படின்ற பொண்ணை தான் அதிக அளவுல அவங்க வேலை வாங்கியிருக்கிறாங்க. கரெக்டா 2020ஆம் ஆண்டு கொரோனா லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன், 2வது லாக்டவுன், 2 டைம்லயுமே அந்த பொண்ணுக்கு அதிகப்படியான வேலைகள் அப்படின்றத அந்த சகாயம் மீறி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் பழையபடி ரீஓப்பன் ஆகி தொடங்கினப்பவும் தொடர்ச்சி அந்த வேலைகளை அந்த பொண்ணுகிட்ட அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த பொங்கல்லாம் முடிஞ்சு அவங்க ரிட்டர்ன் வரும் பொழுது ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சரி செய்கிற வேலை இது எல்லாத்தையுமே அந்த லாவண்யா பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப ஒரு இறக்க குணம் இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்றதுனால நியூ இயர் டைமோ கிறிஸ்மஸ் டைமோ இல்லாட்டி பொங்கல் இந்த மாதிரியான தீபாவளி இந்த மாதிரியான டைம்லலாம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப ஏழப்பட்ட குழந்தைகளா இருந்தாங்கன்னா பென்சில் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து இலவசமா கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு ஆடிட் பண்ணும் பொழுதுதான் இந்த சகாயம் மேரிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் முன்னாடியே வச்சு அந்த லாவண்யா பொண்ணை ரொம்ப கடுமையா திட்டிடுறாங்க. அதனால ஏற்கனவே இருந்த அந்த மற்ற விஷயங்களால ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்த பொண்ணு அந்த டிப்ரெஷனுடைய உச்சத்துக்கு போக தொடங்கி இருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல இருந்திருக்காங்க, வீட்டுக்கு சரி வர போயிட்டு வர முடியாதனால யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பகிர்ந்து முடியாத ஒரு சூழலையும் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல்ல தான் அவங்க அந்த பாய்சன் அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க. சிகிச்சை பலன் இல்லாம அவங்களும் உயிரிழந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த வீடியோல அந்த விஹெச்பியோடைய அந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய நிர்வாகி எடுத்த வீடியோவிலையோ இல்ல உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அந்த டெத் ரெக்கார்ட்லயோ அந்த மரண வாக்குமூலத்திலேயோ எங்கேயுமே தான் கட்டாய மத மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்ற விஷயத்தை எதையும் சொல்லல. தன்னுடைய சாவுக்கு சகாயம் தான் காரணம், அவங்க கொடுத்த அழுத்தம் தான் காரணம். +2 எக்ஸாம் நெருங்கிட்டு இருந்த நேரத்துல என்னால படிக்க முடியாத சூழல் உருவாயிருச்சு, அதனால நான் கடுமையான மன அழுத்தத்துல இருந்தேன் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர மத மாற்றம் சம்பந்தமான விஷயத்தை எதையும் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்றத சிபிஐ தெல்ல தெளிவா அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாஜக 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? கட்டாய மத மாற்றம் நடந்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்தது அப்படின்னு சொல்லி வெறும் அந்த ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு செய்யாம தமிழ்நாடு மொத்தத்துக்கும் மேலையும் ஒரு கருப்பு மையை பூசக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிபிஐயே அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை அறிக்கையை கொடுத்திருக்காங்க. பாஜக என்ன பதில் சொல்ல போறாங்க? அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? முதல் விஷயம். 2வது, இந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல, கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 2010ஆம் ஆண்டுல இருந்து அந்த பள்ளியிலிருந்து படிச்சு வெளியே போன மாணவிகள்கிட்ட யாராவது மதமாற்றம் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லாம இருந்திருக்காங்க. போய் நேர்லயும் நிறைய பேர்த்து விசாரணை நடத்தியிருக்காங்க. யாருமே இல்ல எங்க ஸ்கூல்ல அப்படி நீங்க கம்பல்சரியா நீங்க கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சொல்றதே கிடையாது. அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிரேயருக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், சாப்பிடுவோம், இதுதான் பண்ணுவோமே தவிர மற்றபடி இந்த கன்வெர்ட் ஆகிறத பத்தின பேச்சே எங்க ஸ்கூல்ல இருக்காது அப்படின்றதுதான் பெரும்பாலான மாணவிகள் சொல்லியிருக்காங்க. அதையும் சிபிஐ தனது அறிக்கையில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 3வது, அந்த பொண்ணுடைய உடலை வச்சு எந்த அளவுக்கு கேவலமான அரசியல் நடந்தது அப்படின்றதையும் சிபிஐ தனது அறிக்கையில சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயம்? அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய அப்பா கிட்டையும் அந்த பொண்ணோட சித்தி கிட்டையும் நீங்க பிரச்சனை பண்ணுங்க, அப்பதான் நமக்கு பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி பாஜகவினரும் விஹெச்பி மாதிரியான அமைப்பினரும் தூண்டி விட்டுருக்கிறாங்க அப்படின்றதையும் சிபிஐ சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய உடலை இவங்க 2 பேருமே அவங்க அப்பாவும் சித்தியும் வாங்காம தொடர்ச்சியா தலைமறைவாவே இருந்திருக்காங்க. அங்கங்க ஓடி ஒளிஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த உடல் அப்படின்றது அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா அரசியல் தலையீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இந்த விவகாரத்துல இருந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அடையாளத்தை மறைக்காம அந்த விஹெச்பி நிர்வாகி முத்துவேல் அப்படின்றவர் சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டதுதான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே மூல காரணமா இருக்கு.
ஒரு 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 சிறுமியுடைய அடையாளத்தை வெளியிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை கூட சரிவர புரிஞ்சுக்காம அவர் பண்ணதுனால அவருக்கான தண்டனைகளை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்றதும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விடுதி காப்பாளரான சகாயம் மீறி அவங்க தான் அந்த லாவண்யா பொண்ணை தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. ஸோ அதனால தற்கொலைக்கு தூண்டியதுக்கான வழக்கு பிரிவுகள்ல அவங்களுக்கான தண்டனை அப்படின்றதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்றது தான் சிபிஐ அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க. குடும்ப உறவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும் பொழுது அதுக்கு நம்ப தகுந்த ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதையும் சிபிஐ அறிக்கையில சுட்டி காட்டிட்டாங்க. ஸோ ஒரு விடுதி காப்பாளர் இல்லாட்டி ஒரு டீச்சர் இல்லாட்டி யாரோ ஒரு நிர்வாகி ஒரு பிரின்சிபல் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படின்றது தான் அந்த பொண்ணுடைய மரணத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இது அந்த இடத்துல ஒரு ஹிந்து ஆசிரியர் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு முஸ்லீம் ஆசிரியர் இருந்திருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆசிரியர் இருந்திருக்கலாம், யாரு வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த லேடி கிறிஸ்துவ பேர் வச்சிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பள்ளி ஒரு கிறிஸ்தவ பள்ளி அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை அப்படியே மடைமாற்றி எவ்வளவு பெரிய இழிவான ஒரு பெயரை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க அண்ணாமலை அவர்களும் பாஜகவும் முயற்சித்திருக்காங்க அப்படின்றதுதான் இதன் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு வரக்கூடிய செய்திகள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியானதா இருக்கு. உண்மையிலுமே திமுகவை விமர்சிக்கக்கூடிய இல்ல ஆளும் கட்சியை விமர்சிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சிகள் கண்டிப்பா செய்யணும், கடுமையான போராட்டங்களா நடத்தணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுக்காக ஒரு மாநிலத்துடைய இல்ல ஒரு நாட்டுடைய ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய வகையில இப்படியான ஒரு அரசியலை செய்யும் பொழுது அதை எப்படி ஏத்துக்கிறது? இப்போ ஒரு கொலை நடக்குது இல்லாட்டி ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது அப்படின்னா நிச்சயமா அதுக்கு அரசை விமர்சிக்கணும். ஆனா அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விமர்சனம் வைக்கும் பொழுது இன்னொரு தடவை அரசு அப்படியான விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்படியான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது நாளைக்கு உண்மையிலுமே ஏதாவது ஒரு மாநிலத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தாலும் கூட அப்ப என்ன சொல்லுவாங்க, இதேதாங்க இவங்களுக்கு இதேதாங்க வேலை, எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்றாங்க அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ அரசியல் கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் இந்த ஒரு மாண்பாவது இருக்கணும் அப்படின்றதா இந்த வீடியோ மூலியமா நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறதா இருக்கு. நீங்க ஒட்டு மொத்தமா நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ஒட்டுமொத்த சினாரியும் சொல்லியிருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் இல்ல மற்ற கட்சிகளும் செய்யக்கூடிய இந்த அருவருப்பான அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.